பிளாகை ஆரம்பித்த 2வது நாளே சம்பவம். ஆமா நண்பர்களே, தம்பி போன பஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னாடி சிமெண்ட் கலக்கிற ட்ரக்ல இடிச்சு கண்ணாடி சிதறிட்டா. அப்படி ஒன்றும் பதற வேண்டாம், தம்பி பின்னாடி சீட்ல ஜம்முன்னு பத்திரமா உட்காந்துருந்தான். முன்னாடி நின்ன சில பேருக்கு சிறிதளவு காயம் சொல்லி கேள்விப்பட்டேன். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு தி டே 2 ஆஃப் வாங்க பிளேஸ் ஆகலாம். தம்பி காலையில இருந்துச்சு, பள்ளிகள்லாம் விலக்கி காலை கடன்கள் அனைத்தையும் முடிச்சுட்டு தம்பி சமத்தா கல்லூரிக்கு கிளம்பி பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். யாராவது குறுகுறுன்னு பாக்குறோம் பார்த்தீங்கன்னா, அவரு யாரும் கிடையாது, நம்ம நண்பர் தான், ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர். ஏதாவது டைரக்ட் பண்ண வேணும்னா அவர்கிட்ட கேளுங்க, தம்பி சமத்தா ரெடி பண்ணி தருவா. அப்படி டிஎம் பண்ணுங்க தம்பிக்கு. சும்மாவே எனக்கு தூக்கம் வந்துனே இருக்கும். இன்னைக்கு காலையில பொங்கல் வேற, தூக்கம் வந்துனே இருந்தது. மூஞ்சி கழுவி பார்த்துட்டேன், தண்ணியும் குடிச்சு பார்த்துட்டேன். இன்னைக்கு நாள் ஃபுல்லா தூக்கத்திலே போயிருச்சு. தம்பி அப்படியே வீட்டுக்கு ஜூட்டு விட்டேன். யார் அவன் போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு பைத்தியக்காரன் நினைச்ச வேண்டாம். ஒன்றும் இல்லை, அதே போன்ல தான் வீடியோ எடுத்தேன். நான் ரீல்ஸ் பார்த்து எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணன்னு தெரியல. ஸோ அதான் அப்படி பண்ணேன். நைட்டு சாப்பிட போன நண்பர்கள்லாம் பார்த்தேன். நண்பர்கள்லாம் பார்க்கும்போது, என்னோட நண்பர்களை பார்க்கும்போது, வா இந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்க நான் எப்படி கொடுத்து வச்சிருக்கணும், இந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்க எந்த ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். சொல்லி எனக்கு கண்ணில் தார தாரையா கண்ணீர் வந்துனே இருந்தது. தம்பிக்கு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு கம்பெனி வராங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஜிடியா. ஸோ அதனால இந்தியா பிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போயிட்டு ஜிடிக்குள்ள ஜென்ரல் டாபிக்ஸ் தான் கொஞ்சம் வாட்ச் ஆகுனேன். நாளைக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறத சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன். நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். ஃபாலோ பண்ணிக்க.